பராசக்தி தீ பரவிச்சா, நீதி வென்றுச்சா, இல்லை வழக்கம் போல் இதுலேயும் அரசியலை கலந்து சொல்ல வந்த விஷயத்தை விட்டு மாறி வேற எங்கேயாவது ட்ராவல் பண்ணி இவங்களோட ஆதாயத்துக்காக படத்தை முடிச்சிருக்காங்களா போன்ற பல கேள்வி உங்களுக்கு இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட் படம் அப்படி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா 50-50. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன ரொம்ப சிம்பிள். இந்தி திணிப்புக்கு எதிரான 1965 நடந்த மாணவர்களின் எழுச்சி போராட்டம் தான். அதில் பல பேரோட உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. பல பேர் போராட்டத்தில் அவங்களோட உடைமைகள் இழந்திருக்காங்க, உறவுகள் இழந்திருக்காங்க, பல விஷயங்களை இழந்து கடைசியில் அவங்க வேண்டியதை தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் இங்கே ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாங்கியிருக்காங்க. இந்தி திணிப்புக்கு எதிராக அவங்களோட குரல் கேட்கப்பட்டுச்சு. ஸோ இதை திரையில எந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னா, முதல் பாதி வந்துட்டு ஆரம்பம் எடுத்த உடனே கதைக்குள்ள போன விதம் பிரமாதமா இருந்தது. சிவகார்த்தியோட என்ட்ரியா இருக்கட்டும், ஓப்பனிங்கா இருக்கட்டும், ஜெயம் ரவியோட என்ட்ரியா இருக்கட்டும், அவரோட வில்லத்தனமா இருக்கட்டும், பிரமாதமா இருந்தது. அப்படியே அடுத்த கட்ட எங்க கொண்டு போறாங்கன்னு பரபரப்போட ஏற்றி பார்த்தா அப்படியே ஸ்ரீலோட என்ட்ரி ஆச்சு. அவங்களோட ஓப்பனி அவங்களோட நடை உடையெல்லாம் பார்க்க ரொம்ப கிரிஞ்சா இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே டிராவல் பண்ணி காதல் காட்சிகள், காதல் பாடல்னு போய் பெரும் துயரத்துக்கு உண்டானோ. அப்புறம் இன்ட்ரோல என்னடா ஆக போகுதுன்னு நினைக்கிறப்போ வழக்கமா அந்த காட்சிகளோட மேம்பாடு பார்க்க போதே ஓகே ஃபைன், சிவகார்த்தின் திருப்பி ரீஎன்ட்ரி ஆப்பறான்ற காலம் தான் காட்சிகள் இருந்தது. அவரோட ரீஎன்ட்ரியும் நல்லா இருந்தது. இன்ட்ரோல் நல்ல விதமா முடிஞ்சது. டீ பரவிச்சுன்னே சொல்லலாம். அப்படியே இரண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா படம் ஓகே ஒரு இன்ட்ரோல் பேங்கரோட முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு காதல் பாடல், அதுவும் தெலுங்குல ஆரம்பிச்சு டேய் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அன்டில் தட் அந்த சாங் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த பாட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பீட் தான் 5வது கியர்ல தான் படம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது. தொடர்ந்து மாணவர்களோட போராட்டம் அது எப்படி மக்கள் கிட்ட பரவச்சு, மற்ற மாநிலங்களுக்கு எப்படி பரவச்சு, மாணவர்கள் மற்ற மாநிலத்திலிருந்து எப்படி கை கொடுத்தாங்க, அது கடைசியில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு டிசிஷன் எடுக்க வச்சது அப்படின்றது உண்மை சம்பவத்துக்கு ரொம்ப நெருக்கத்தில் நல்லபடியாக முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சார் இந்த படத்தில் பிடிச்சதுன்றது வந்து நான் எல்லாமே பிடிச்சிருந்தது. கேரக்டர்ஸ் எழுதுனது, ரவிமோகனோட பர்ஃபார்மன்ஸ் ஆசமாக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்ததுன்னு சொல்லுவோம். ஏன்னா வில்லத்தனம் அந்த அளவுக்கு மூர்க்கமாக இல்லைன்னா ஹீரோயிசம் என்னதான் சம்ப ஷாட்லாம் அடிச்சா கூட வரப்படாது. அது ஒரு புரளி வித்தியாக தான் பார்க்கப்படும். பட் ரவிமோகன் இஸ் த ஸ்டார் ஆஃப் த ஷோ. அண்ட் தென் எஸ்கே 25th மூவி அவரோட பெஸ்ட்டை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அவுட் ஆஃப் த பாக்ஸாக யோசிக்காமல் தனக்கு என்ன வரும்ன்றதுல தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையிலே அவர் ட்ராவல் பண்ண விதம் நல்லா இருந்தது. அதுக்கடுத்து அதர்வா வர காட்சிகளில் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அவருக்கு தான் ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அண்ட் தென் ஸ்ரீலா எல்லா படத்தையும் ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, இதில் பாட விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியக்கூடிய ஒரு தருவாய், அதையும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் GV100 பிரமாதமாக இருந்தது. பாடல்கள் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. பட் இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆசம். அது எனக்கு இதுல இன்னும் பண்ணாது, இது இதுக்கடா இது ஆட் பண்ணிங்க அப்படின்றது வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்கு இவங்க விருப்பப்பட்டு வச்ச லவ் காட்சிகள் தான். ரொம்ப கேவலமா இருந்தது. அது வந்து தொய்வு டயர்டு அப்படிலாம் ரொம்ப கேவலமா இருந்தது. உண்மையிலே சொல்ல போனா 100க்கு வந்து நான் 70 மார்க் கொடுக்கலாம். பட் அவுட் ஆஃப் தட் மூவி இதில் உள்ள அரசியல் வந்து சென்சார் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் மியூட் பண்ணப்பட்டிருக்கு, எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறப்போ இதில் எந்த அளவுக்கு வந்து அரசியல் சார்ந்து ஒரு மாணவர் அணி போராட்டத்தை வந்து முழுக்க முழுக்க ஒரு கட்சி சார்ந்து காட்டிடலான்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கு. தன்னிச்சையான போராட்டம், அவர்களோட வெற்றி, அவர்களோட உயிர் தியாகத்துக்கு கிடைச்ச வெற்றி தான். இது தமிழும் ஆங்கிலமும் இங்கே வந்து மாநில மொழியாக மாறிச்ச ஒழிய இதில் திமுகவுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா விமர்சனமோ ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனமோ தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சீனியர் எக்ஸ்ட்ரா விஜய் காதகன்.